بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. قد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வை திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அனைவரும் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன பதில் என்ன சொன்னோம்? முழுமையா சொல்லி யாராவது ஒரு ஆள் எவ்வளவு நன்மை கிடைக்கும்? வெரி சூப்பர். எவ்வளவு நன்மை கிடைக்கும்? ஒருவர் சலாம் சொல்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா எவ்வளவு நன்மை? 30 நன்மை. நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லியிருப்போம்? எனவே நீங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அம்மாவை பார்த்தாலும் சரி, பாப்பா பார்த்தாலும் சரி, அறிமுகம் இல்லாத இஸ்லாமிய சகோதரி பார்த்தாலும் என்ன செய்யணும்? சலாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த பண்பு இந்த பாடத்திட்டத்தில் நீங்க கத்திட்டு போயிடணும். என்ன கத்துப்பீங்க? யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்கள். அதனால என்ன செய்யணும்? யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க சலாம் சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும்? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இப்போ பார்க்க போறது நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் தான். நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இது யாரால் கொடுக்கப்பட்டது? படைத்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத் எது சொல்லுங்க பாப்போம்? மிகப்பெரிய நியாமத் எது நமக்கு? மிகப்பெரிய நியாமத் உலகத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய நியாமத் இஸ்லாம். நம்முடைய நியாமத் என்ன? நமக்கு உலகம் அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், மனிதராகி நம்மை படைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் விட மிக உயர்வான நியாமத் அல்லாஹ்வுடைய அருள் கொடை என்றால் எது சொல்லுவீங்க? இஸ்லாம். என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளில், அருள் கொடைகளில் மிக பெரியது இஸ்லாம். சொல்லுங்க பாப்பா. உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளில் மிக சிறந்த ஒரு நிஅமத் இஸ்லாம். ஏன்னா இந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான் நாம் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான். எப்படி சொல்றான்? இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம். சொல்லுங்க, இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம். குர்ஆன்ல ஆல இம்ரான் எத்தனாவது சூரா? ஆல இம்ரான் குர்ஆன்ல எத்தனாவது சூரா? குர்ஆன்ல ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய சூரா 3வது சூரா. சொல்லுங்க பாப்பா. எழுதி வச்சீங்க நோட்ல. குர்ஆனில் 3வது சூரா ஆல இம்ரான். குர்ஆன்ல 3வது சூரா என்ன? ஆல இம்ரான். அந்த ஆல இம்ரான்ல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். எத்தனாவது வசனத்துல? 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம். சொல்லுங்க பாப்பா. இன்னத்தீன, நீ சொல்லுப்பா. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம். இன்னத்தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட மார்க்கம் இஸ்லாம். குர்ஆன் தர்ஜுமா கொடுத்துருக்கீங்க? இல்லை, யாருக்கா தர்ஜுமா கொடுக்கல? குர்ஆன் தர்ஜுமாலாம் யாருக்கு கொடுக்கல? அப்ப எழுதிங்க. 3வது சூரா ஆல இம்ரான்ல 19வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்லாம் இறைவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம்.
மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் உள்ள மார்க்கத்துக்கு கொடுங்க. எதுங்க? 3வது சூரா அல் குர்ஆனில் 3வது சூரா 19வது ஆயத். போட்ட முட்டை குர்ஆன்ல 3வது சூரா ஆல இம்ரான். 3வது சூரா பேர் என்ன? ஆல இம்ரான். குர்ஆன்ல 3வது சூராவினுடைய பெயர் ஆல இம்ரான். அந்த 3வது சூராவுல 19வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எழுதிட்டீங்களா? சொல்லுங்க பாப்பா, யார் சொல்றா? தயாரா இருக்கிறா? சொல்லுங்க. எத்தனாவது சூரா? 3வது சூரா. 3வது சூராவுடைய பேர் என்ன? ஆல இம்ரான். எழுதி ஆல இம்ரான். 3வது சூராவுடைய பெயர் ஆல இம்ரான். 19வது ஆயத்து. அப்ப படைத்த இறைவனால் உலகத்தில் அளிக்கப்பட்ட அருள் கொடைகளில் மிக சிறந்த ஒரு அருள் கொடை இஸ்லாம். நீங்க இதெல்லாம் முதல்ல சொல்லணும். எல்லாருடைய மனசுல உலகத்தில் அல்லாஹ் மனுஷனா படைச்சிருக்கிறான், நமக்கு பூமியை கொடுத்திருக்கிறான், வானத்தை கொடுத்திருக்கிறான், டூவி கொடுத்திருக்கான், செல்போனை கொடுத்திருக்கிறான், எவ்வளவோ அருள் கொடைகள் இருக்கு. எல்லாவற்றையும் விட தாய், தந்தை, பாப்பா, அம்மா இவைகள்லாம் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் உடைய ஒரு மூமினுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை எது என்று கேட்டால் நம்ம என்ன சொன்னோம்? இஸ்லாம் என்கின்ற மார்க்கம். இதுதான் மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை இஸ்லாம். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் 3வது சூரா 19வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்? குர்ஆன் ஓத தெரியுமா உங்களுக்கு? குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க கேட்குங்க. ஓத நல்லா தெரியுமா? குர்ஆன் எடுத்து கொடுத்தா ஓதுவீங்களா? குர்ஆன் வச்சிருக்காங்க, பெருமக்கள் குர்ஆன் வச்சிருக்காங்க. முக்கியமான சரி, பரவாயில்ல, அடுத்தடுத்து வர அது மட்டும் தான் இவங்க எடுத்து காட்டுறதுக்கு தெரியும். எப்படி பார்க்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த 3வது சூராவில் 19வது வசனத்துல இன்னத்தீன இன்தல்லாஹ். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்னத்தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம். இன்னத்தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்ப அல்லாஹ் தஆலா எந்த சூரால சொல்றார்? 3வது சூராவில் 19வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார். அப்ப உலகத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடையின் மிகப்பெரிய அருள்கொடை உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, எல்லாம் வேகமா சொல்லுங்க. படைத்த இறைவனால் உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள்கொடை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது மனசுல பதிவு வச்சீங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா மனுஷனை கலக்கல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களை மிக அழகிய முறையில் நாம் படைத்திருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நம்மளை அல்லாஹ் அழகா படைச்சிருக்கிறான். அப்ப இந்த அழக நாம சிறந்தவர்களா ஆகணும்னா அதற்கு வழிமுறை வாழ்க்கை வேணும்ல. அதுக்கு என்ன வேணும்? இஸ்லாம். அல்லாஹ் தஆலா இந்த உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பான். மாஷா அல்லாஹ்,
நல்ல கரெக்டா சொல்றாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டு அடக்கம் பண்ண பிறகு மன்னரையில கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஒமா தீனுக்கே, உன்னுடைய மார்க்கம் என்ன? அப்ப இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்துல நாம தெரிஞ்சிருந்தாதான் பதில் சொல்ல முடியும். அப்ப நம்ம தெரியல, உன்னுடைய அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அருள்கொடை எது என்று இஸ்லாம் என்று நமக்கு தெரியல, பதில் சொல்ல முடியுமா? முடியாது. நல்ல சின்ன வயசு தான், கேட்டவங்க டக்குன்னு சொல்றாங்க. தகவல் என்ன கேட்பாங்க? உங்களுடைய மார்க்கத்தை என்ன கேள்வி கேட்பாங்கன்னு இஸ்லாம் எங்க கேட்பாங்க? தமிழ்ல கேட்பாங்க. அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது தெரிஞ்சு வச்சுக்கணும், உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளில் மிக சிறந்த ஒரு அருள்கொடை இது என்று யாரை கேட்டாலும் நீங்க சொல்லுங்க. உலகத்துல பணத்தை விட, செல்வாக்கை விட, படிப்பை, உலகத்தினுடைய அலங்காரங்களை விட, வண்டியை விட, செல்போனை விட, உலகத்தை எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருள்கொடைகளில் மிக சிறந்த ஒரு அருள்கொடை இஸ்லாம். பெரிய நியமத். நியமத்துனா என்ன? அருள்கொடை. நியமத் அரபியில நியமா அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா பிக்கும் மின் நிஅமதி ஃபமின் அல்லாஹ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற எல்லா அருள்கொடையும் யாருடையது? நம்மகிட்ட இருக்கிற எல்லா நியமத்தும் யாரு? அல்லாஹ். நம்ம கிட்ட எது இருந்தா, அந்த பேனா இருக்கட்டும், இந்த நோட்டா இருக்கட்டும், நீ எழுதுற அந்த திறமையா இருக்கட்டும், இது எல்லாம் யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அருள்கொடையும் யாரால் கொடுக்கப்பட்ட ஒன்று? படைத்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார், அது இஸ்லாம். இஸ்லாம் என்று சொன்னால் நமக்கு அடிபணிதல், கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடத்தல், அல்லாஹ் சொல்வதை கேட்பது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பதைத்தான் இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொன்னா, நாம் அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். நம்மளை படைச்ச ரப்பு என்ன செய்ய சொல்லியிருக்கிறான், எப்படி ஓத சொல்லியிருக்கிறான், எப்படி வணங்க சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நாம் நடத்த. இஸ்லாம் என்ன சொல்லுங்க? அடிபணிந்து நடத்தல். முஸ்லிம் சொல்ற முஸ்லிம் என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணிதல், கட்டுப்படுதல். இதைதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப இஸ்லாம் என்பது படைத்த அல்லாஹ்வுக்கு நம்ம படைத்த ரப்பு இருக்கிறான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் ரிஸ்க் தர்றான், நமக்கு கல்வியை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய அருள்கொடையாக இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்படணும், அடிபணிந்து நடக்கணும், அவன் சொல்வதை கேட்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்லாம் என்கின்ற ஒரு அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா இது நிஅமத் என்று சொல்லுகின்றான். அதே சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இக்வானா. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள்கொடைகளை நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதான், ஒருவர் மற்றவருக்கு எதிராக பகைமையாக இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய மனதிற்கு மத்தியில சகோதரத்துவத்தை கொடுத்தார். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன கலிமா, கலிமத்து தௌஹீத். வணக்கத்திற்குரியவர் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும். படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், அல்லாஹ்வுடைய நியமத் என்பது ஒருவருக்கொருவர் நீங்கள் சகோதரத்துவத்தோடு நண்பர்களா இருக்கும், விருப்பாக இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லு. என்ன சலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொன்னா அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நீ உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டாகும். அப்ப நம்ம சலாம் சொல்றோம்னா அதுக்கு அர்த்தத்தை விளங்கிக்கணும். இஸ்லாம்ல வந்ததுதான் அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் என்று சொல்றோமோ அதுல வந்துதான் இது அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நீங்க சலாம் சொல்றீங்கன்னா அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளணும். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டா. இப்ப இதை சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நம்ம ஒரு சலாம் சொல்றோம்னா சந்தோஷப்படுவாங்களா பட மாட்டாங்களா? எவ்வளவு பெருமையா பேசுவாங்கப்பா, பார்த்த உடனே சலாம் சொல்றாரு. நீங்க வாப்பாவுக்கு சொல்லணும், உம்மாவுக்கு சொல்லணும், உங்க உம்மா உங்களுக்கு சொல்லணும், அண்ணன் தம்பிக்கு சொல்லணும், தம்பி தங்கச்சிக்கு சொல்லணும், இப்படி ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லணும். ஏன்? நீங்கள் அமைதி அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பானாங்க.
அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பானாக, சாந்தி சமாதானத்தை உண்டாகட்டும். இப்ப இதை நம்ம ஒருவருக்கொருவர் சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இதுவும் இஸ்லாம் என்பது வந்ததுதான். அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் அது யார் சொல்லியிருக்கணும்? நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்க வேண்டும். குர்ஆன் யாரிடமிருந்து அருளப்பட்டது? குர்ஆன் யார் இறக்கினது? அல்லாஹ் இறக்கினது. குர்ஆனை யார் கொடுத்தது? யாரிடம் அல்லாஹ் அனுப்பி வைத்தாங்க குர்ஆனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறைவன் நமக்கு இறக்கி வைத்தார். வல்லதி நஸல அலா அப்திஹி ஆயாத்தின் பையினாத். அல்லாஹ் தஆலா செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குர்ஆனை இறக்கினார். அப்ப உலகத்திலேயே ஒரு சிறந்த செய்தி எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃப இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். உலகத்திலேயே உலகத்திலேயே நிச்சயமாக பேச்சுக்களில் செய்திகள் சிறந்த செய்தி எது? அல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃப இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். நிச்சயமாக செய்திகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். நமக்கு என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப உண்மையான செய்தி குர்ஆன். நமக்கு குர்ஆன் தான் சொல்லிக் கொடுக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேச்சு தான் உண்மையானது, நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பயந்து நாம நடந்து கொள்ள வேண்டும். படைத்தவனை மறந்து விடக்கூடாது. படைத்தவனுக்கு நாம பயந்து நடந்து கொள்ளணும். ரப்புல் ஆலமீன் நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான்னு சொன்னா என்ன செய்யணும்? பயப்படணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே ஒரு உலக செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடிய சிறந்த பேச்சு எது? அல் குர்ஆன். குர்ஆன் யாரால் கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வினால் அருளப்பட்டது. அந்த குர்ஆன்ல தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நமக்கு இஸ்லாம் என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நிஅமத், நமக்கு அருள் கொடை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிமுறைகளில் சிறந்த வழிமுறை யாருடைய வழிமுறை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு வழிகாட்டல்களில் மிக சிறந்த வழிகாட்டல் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் யார் செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்ன அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்யணும். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில அடிப்படையை தெரிந்து கொண்டால்தான் நம்ம எந்த அமல் செஞ்சாலும் நமக்கு நன்மையா இருக்கு. நமக்கு அடிப்படை தெரியலன்னா எந்த நன்மையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நமக்கு இஸ்லாம் என்ற மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படை நமக்கு விஷயத்தை விலகி கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னா, இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையான கலிமா என்ன? கலிமா சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுக்கு அர்த்தத்தை தெரியாம நம்ம இருக்கவே கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாம ஈமான் கொள்ளும்போது எப்படி ஈமான் கொள்றோம்? அஷ்ஹது, கலிமா சொல்லிட்டு எப்படி சொல்லுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யாருக்கு தெரியும் அர்த்தம் கரெக்டா? இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அதே போல வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப இந்த அடிப்படையான விஷயம். அப்போ ஒரு மூமின், ஒவ்வொரு மூமின் என்ன தெரிஞ்சுக்கணும்? வணக்கத்திற்கு
ஆராதனைக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்று நாம சாட்சி கூறுகின்றோம். இந்த அடிப்படையான விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்க சொல்றான், நமக்கு குர்ஆனில் சொல்லிக் கொடுக்கிறான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறத முதல்ல அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட இல்மு வேணும், கல்வி வேணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு கல்வியை வழங்கி இருக்கிறார். கல்வி கற்றாதான் சிறந்தவராக ஆக முடியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான், சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் என்ன செஞ்சான், குர்ஆனை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். வஅல்லமஹுல் பயான், பேசக்கூடிய வலிமையை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப இல்மு வேணும், நமக்கு என்ன வேணும், கல்வி வேணும். கல்வி இல்லாம என்ன செய்ய முடியாது. இப்போ நம்ம போய் ஸ்கூல்ல போய் சேர்றோம், நம்ம அம்மா அப்பாவை பார்க்குறாங்கல்ல, எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் பார்க்குறாங்களா இல்லையா? ஏன் பார்க்குறாங்க, அங்கே போனால் நல்ல படிப்பு இருக்கும், அதுக்காக கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் அதை விட பன்மடங்காக நமக்கு அல்லாஹ்வை பற்றியான சிந்தனை வரும். நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம்னா இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், இது குர்ஆன்ல வருதா இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். 47வது சூரா எடுங்க, 47வது சூரா 9வது வசனம். அரபிக் குர்ஆனே 47 47 19வது ஆயத்து 19. இது அப்படிதான் இதுல பாருங்க, இது என்ன நம்பர் சொன்ன சொல்லுங்க பாப்போம். 47 19. அந்த 47வது சூராவுடைய பேர் என்ன, யாருக்காவது தெரியுமா? 47வது சூராவுடைய பெயர் சூரத்து முஹம்மத். தெரியுங்க சூரா பேர் என்ன? 47வது சூராவுடைய பேர் என்ன? முஹம்மத். முகமது யாருடைய பேரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர். அவங்க பேரை கேட்டா என்ன செய்யணும்? மாஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸல்ல அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா. ஒரு அடியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னா அல்லாஹ் எத்தனை முறை கிருபை செய்யறானா? 10 தடவை கிருபை செய்யறான். நாம ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொன்னா அல்லாஹ் நபி எத்தனை தடவை கிருபை செய்வான்? 10 தடவை. சொல்லுங்க, நாம ஒரு முறை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொன்னா அல்லாஹ் நம் மீது 10 தடவை கிருபை செய்கின்றான் என்று யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. எதுல இருக்கு? இந்த சூராவுல இருக்கு. சூரா முஹம்மத். சூரா முஹம்மத். அது எத்தனாவது சூரா? 47வது சூரா. எத்தனாவது வசனம்? இப்ப கடைசியா கிளாஸ் முடிஞ்ச உடனே கேட்பேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கேட்பேன், இந்த சூரத் முஹம்மதுங்கிறத அல்லாஹ் எத்தனாவது சூரா சொல்றான்? 47. அப்ப எத்தனாவது வசனத்துல சொல்றான்? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்ப நம்மளை படைச்ச இறைவன்
நம்மளுக்கு உணவளித்த இறைவன், நமக்கு சட்டையை கொடுத்த அல்லாஹ், நமக்கு உடுத்தி கொள்ளக்கூடிய கைலியை கொடுத்த அல்லாஹ், நமக்கு கட்டுவதற்கு வாட்சை கொடுத்த அல்லாஹ், அந்த அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான், நீங்க விளங்கி கொள்ளுங்க, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. யார் சொல்லிக் கொடுக்குற நமக்கு இத? அல்லாஹ். இந்த உலகத்தில் இன்னைக்கு நீங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, பேனா பிடிச்சிருக்கிறீங்க, படிக்கிறீங்க, எழுதுறீங்க, இதுக்கெல்லாம் யார் வலிமை கொடுத்தா? அந்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. நாம் வணங்குவதாக இருந்தால், அடிபணிவதாக இருந்தால், கட்டுப்படுவதாக இருந்தால், இபாதத் செய்வதாக இருந்தால் யாருக்கு செய்யணும்? அப்ப இதை யார் சொல்லி கொடுக்கிறான் நமக்கு? அல்லாஹ். அது எந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கு? அந்த சூறாவுடைய பேர் என்ன? எத்தனாவது ஆயத்து? மாஷா அல்லாஹ். இதை மறக்க கூடாது. காலம் ஃபுல்லா இந்த சிந்தனை. நீங்க படிச்ச படிப்பு நீங்க போய் உங்க வீட்டுல கேளுங்க, அம்மாவுக்கு தெரியாது, வாப்பாக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியாது, அக்காவுக்கு தெரியாது, தங்கச்சிக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி குர்ஆன்ல எங்க இருக்கு, யார் சொல்லி கொடுத்தா, எந்த சூறால இருக்கு, எந்த வசனத்துல இருக்கு, நீங்க போய் கேள்வி தெரியாது. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு இல்மை கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு. நாம இத அப்ப நம்ம எந்த ஸ்கூல்ல போய் படிக்கணும்னு பாக்குறோம். நீனே கேட்கிற, அம்மா எந்த ஸ்கூல் வேணாமா, எல்லாம் ஆர்ஆர் ஸ்கூல்ல சேருமா, அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேருமா, உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்குன்னா அங்க பார்த்து நீ போறல்ல. அப்ப படிக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்கூல் வேணும், இந்த இடம் வேணும், இந்த வண்டி வேணும், இந்த போன் வேணும், இந்த நோட் புக் வேணும், இந்த சட்டை வேணும், எல்லாம் வேணும் நம்ம கேட்கிறவன். அப்ப நம்மளை படைச்சவன், உணவளிக்கிறவன், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தவன், இது இருக்கு, இது சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். சாப்பாடு பிரியாணி வச்சா சாப்பிடுவோம். அப்ப இந்த சிந்தனை யார் கொடுத்தது? அப்ப அப்படிப்பட்ட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அவனுக்கு அடிபணிய வேண்டுமா இல்லையா? அவனுக்கு கட்டுப்படணுமா இல்லையா? அப்ப எதுக்கு நமக்கு தெரியுது, இதுல பேசத்தான் முடியும், இதை வச்சு சாப்பிட முடியாது, அதே நேரத்தில் சாப்பாடு வச்சு சாப்பிட முடியும். இந்த உணர்வுகள் எல்லாருக்கும் வருமா? வராது. மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த ஆற்றல வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கான். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோமா? கேட்கல. அல்லாஹ்வா நமக்கு. அப்ப அப்படிப்பட்ட இறைவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஃபஅலம், ஃபஅலம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறொரு இறைவன் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுறான். இந்த ஆயத்தை யார் சொல்லுவா? ஃபஅலம் சொல்லுங்க. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப உங்கள்ட்ட குர்ஆன்ல யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குன்னு கேட்டா சொல்லுவீங்களா? எத்தனாவது சூரா? சூராவுடைய பேர் என்ன? ஆயத்து நம்பர் என்ன? மாஷா அல்லாஹ். எப்பயும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நாம எப்படி உலகத்துல எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமோ, அப்ப நம்மளை படைச்ச ரப்ப பத்தி நன்றா தெரியும். நம்மளை உண்டாக்குனவன் யாரு, நமக்கு கல்வியை கொடுத்தவன் யாரு, நமக்கு உணவு கொடுக்கிறவன் யாரு, நமக்கு வண்டியை கொடுத்தவன் யாரு, நமக்கு வாப்பா அம்மாவை கொடுத்தவன் யாரு, இப்படி நம்மளை படைத்தவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹு தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இதுதான் சொன்னாங்க. எது சொன்னாங்க? உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எதை சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் என்ன சொல்லி விட்டாங்க பாபா? இல்லல்லாஹ். உலகத்தில் எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு கொள்கை என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் எல்லா நபிமார்களும். நபிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க?
லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு நம்ம சொன்ன இப்ப நபிமார்கள்ல ஒரு 10 பேர் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்க பாப்பா, யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்க, எழுதிப்பாங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுங்க. சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன நபிமார்கள் பேர் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த நபி இந்த உலகத்துல 950 ஆண்டு காலங்கள் மார்க்க அழைப்பு பணி செய்தார்கள். எழுதிங்க. நூஹ் நபி உலகத்தில் 950 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். நூஹ் நபி எத்தனை வருஷம் அழைச்சாங்க? நூஹ் நபி எத்தனை வருஷம் அழைச்சாங்க? 950 வருடம். எழுதிங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் 950 ஆண்டு காலங்கள் அழைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த நபிமார்கள் சொல்லுங்கப்பா. இப்ப எல்லாருமே சொல்லணும். இத யார் யார் கூட்டி கேட்பேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ப எல்லாருக்கும் தெரியும். யாரும் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் திருநபி சொன்ன ஒண்ணுதான் சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக். எழுதிங்க, நோட் எழுதிங்க. 6 தான் சொல்லியிருக்கேன், அதிகமா சொல்லல. ரொம்ப ஈஸியா சொல்லலாம். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தெரிஞ்சா தெரிஞ்சு வச்சுக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபி எத்தனை ஆண்டு இஸ்லாத்தின் பால் மக்கள் அழைச்சாங்க? எழுதிங்க, எழுதிங்க, கேட்பேன். நூஹ் நபி இந்த உலகத்தில் மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்த ஆண்டு காலம் எத்தனை? 950 ஆண்டு காலம். என்ன சொல்ல உங்களுக்கு? எல்லா நபிமார்களையும் என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்லா நபிமார்களையும் தான் அழைச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுனி. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் மக்களை அழைத்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அடிபணிய வேண்டும். அதற்கான போதனைகளை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நம்மளை அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்தான்? உங்களுக்கு யாரை கேட்கிறான், அல்லாஹ் நம்மளை ஏன் படைச்சிருக்கிறான்? என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்க சொல்றான்?
51வது சூரா, சூரத்து ஜாரியாத். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதற்காக படைக்கப்பட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். சூரத்து ஜாரியாத் 51வது சூறாவுல 56வது வசனம். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லா நோட்டையும் இப்ப வந்து பார்ப்பேன். நானே எழுச்சி வருவேன். நோட்டு கொடுக்கப்பட்டவங்க நான் சொன்ன செய்தி யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, யாரெல்லாம் எழுதல அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. நேரே நானே வந்துருவாங்க. நோட்ல சொன்ன செய்தி தான் இருக்குதா, எழுதுனீங்களா இல்லையா அப்படிங்கறது நான் வந்து பார்ப்பேன் நோட்ல. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் படைத்த அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல 51வது சூறாவுல 56வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்? வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். எல்லாரும் சொல்லுங்க. வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் சொல்லுங்க, ஜின் வர்க்கத்தையும் என்னை மட்டும் வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களையும் ஜின்களையும் அவனை மட்டும் வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்க குர்ஆன்ல கேட்கிறது சொன்னீங்க. 51வது சூரா 56வது வசனம். 51வது சூராவுடைய பேர் என்ன? அஸ்-ஸாரியாத். அஸ்-ஸாரியாத். எழுதிட்டீங்களா? அல்லாஹ் நம்ம எதற்காக படைச்சிருக்கிறான் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, எல்லாம் மொத்த குரல்ல சொல்லுங்க. அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதனுடைய நோக்கம் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். வெறும் சாப்பிடுறதுக்கு, ஊர் சுத்துறதுக்கு, ரவுண்ட் அடிக்கிறது, பைக்ல ரவுண்ட் அடிக்க, இதுக்கெல்லாம் அல்லாஹ் படைக்கல. நம்மள படைச்சது முதல்ல அவனை வணங்கு, அவனுக்கு இபாதத் செய், அவனுக்கு இணை வைக்காது, அவன் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழு. இதுக்கு தான் அவன் படைக்கப்பட. அதுக்கு பிறகுதான் எந்த வேலையை உலகத்துல செய்யணும். வேலைக்கு போறீங்களா, வியாபாரத்துக்கு போறீங்களா, படிச்சு கற்றுக் கொடுக்க போறீங்களா, முதல் வேலை என்ன? இபாதத். யாரெல்லாம் பஜி தொழுதா நீங்க தொழு, கை தூக்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ். இங்க வர்றதுக்கு முன்னாடி தொழுதவங்க கை தூக்க பார்ப்போம். எல்லாரும் கையை போட கீழே. கிளாஸுக்கு வர்றதுக்கு முதல் நாள் 1 2 3 4 5 6 மற்றவங்க யாரும் தொழு. ஏன் தொழு கடமையாகலையா? சகோதரர்களே, தொழுவந்தாலும் முஸ்லீம், தொழுவனாலும் முஸ்லீம், பாய் கிடையாது. நீங்க பாயின்னு சொல்லணும்னா உங்க பேரு ஜப்பாரு, பெருநாளைக்கு தொழுவது, ஜும்மால தொழுவது, இதெல்லாம் செல்லாது. ஒவ்வொரு நாளும் நீங்க 5 வேளை தொழும். இஸ்லாத்தில் 5 கடமைகள். ஒரு நாளைக்கு எத்தனை வக்து கடமை? 5 பேரை சொல்லுப்பா. 5 வக்து பேரை சொல்லு. நீ சொல்லு. 5 வேளை தொழுகிறோம்ல, அந்த 5 தொழுவு வக்து பேர் என்ன? மாஷா அல்லாஹ். லோஹருக்கு எத்தனை ரக்காயத் தொழுவோம்? சுபுக்கு எத்தனை தொழுவோம்? சுபுக்கு 2. லோஹருக்கு எத்தனை? அசருக்கு, மக்ரிப், இஷா. லைனா சொல்லு. ஃபஜ்ர், ظஹர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் கேளுங்க ஹதீஸ. மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். யார் சுபூடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப நீங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி சுபூ தொழுகனா என்ன பிரயோஜனம்? ஒரு முஸ்லிம் தொழுகணும். இங்க வந்த பிறகுதான் நீங்க தொழுகிறீங்க. மாஷா அல்லாஹ். இதுக்கு மேல நீங்க இந்த தொழுகை விடுவீங்களா? விடவே கூடாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸை எழுதி வச்சு கேட்பேன், சுபூ தொழுதா எவ்வளவு நன்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் சுபூடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பை அளிக்கிறான், அல்லாஹ் அவர் கஷ்டத்தை நீக்கிறான், அல்லாஹ் அவருக்கு படிப்பை கொடுக்கிறான், அவருக்கு இல்மை கொடுக்கிறான், அவர் துன்பத்தை அகற்றான், அவர் பிரச்சனையை தீர்ப்பு பண்றான். எல்லாமே எல்லாம் யாருக்கு? சுபூ தொழுதாதான். நீங்க பணக்காரா இருக்கிறீங்க, பெரிய வசதி உள்ளவளா இருக்கிறீங்க, சுபூ தொழுகை இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நமக்கு ரிஸ்க் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். நம்ம தூங்குறது, அந்த தூக்கத்தை யார் கொடுக்கிறது? அல்லாஹ் தான் தூக்கத்தை கொடுக்கிறான். ஒரு நாள் தூங்குறோம்னா என்ன ஆகும்? மாத்திரை போட்டு தூங்குறாங்க. அப்ப தூக்கங்கிறது ஒரு நியமத், அருள்கொடை. அது அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்யணும்? அடிபணிய வேண்டும். அவன் என்ன சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு? படைத்த அல்லாஹ் தஆலா நம்ம எதற்காக படைத்தான்? அவனை மட்டும் வணங்குவதற்காக. அது எந்த சூறாவை சொல்றான்? 50 சூரா எத்தனாவது வசனம்? 56வது வசனம். அந்த 51வது சூறாவுடைய பேர் என்ன? சூரத்துல் ஸாரியாத். சூரத்துல் ஸாரியாத் எழுதி வச்சுக்க. எல்லா நோட்டையும் வந்து இப்ப நான் பார்ப்பேன், யார் யார் எழுதிருக்கிறா, யாரை எழுதல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள யமன் நாட்டுக்கு கவர்னரா அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் யாரை அனுப்புறாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பினார்கள். அவர்கள் அனுப்பும் பொழுது அவர்களிடம் என்ன பொறுப்பை முதல்ல கொடுத்தாங்கன்னா, மக்களை முதலாவதாக அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதின் பக்கம் அழைக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்புனாங்க? முஆத் இப்னு ஜபல். எழுதுங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்புனாங்க. அனுப்பும் பொழுது முதலாவது பொறுப்பாக என்ன பொறுப்பை கொடுத்தாங்க? ஃபதுஹும் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மக்களை முதலாவதாக நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஓரிரை கொள்கையின்பால் அழைக்கும்படி கட்டளை பிறப்பித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல முஆத் இப்னு ஜபல் அவர்களை அனுப்பும் பொழுது முதல் பொறுப்பு எதை கொடுக்குறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா இதுதான் முக்கியம். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை தான் நம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய மனசுல என்ன பதிவு வைக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அர்த்தத்தை மறந்துடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு அர்த்தம். லானா இல்ல, இலாஹனா இறைவன். எந்த இறைவனும் இல்ல, இல்லல்லாஹ் யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர் வேறு யாரும் இல்லை. இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பும் பொழுது கட்டளை பிறப்பித்தார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களும் மக்களை அழைத்தார்கள் என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். இது ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது எதுல வருது? புகாரியினுடைய ஹதீஸ் கிதாப்ல பதிந்திருக்கிறது.